மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 33:5 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், எனக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, நிறைய பேர் எனக்கு எதிராக பேசுகிறாங்க, என்னோட நேமை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். நிறைய பேர் எனக்கு எதிராக கோர்ட் கேஸ் போட்டிருக்கிறாங்க, என்னை ஃபால்ஸாக அக்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லைனா உங்கள் ஃபேமிலியை தப்பாக பேசி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கலாம். இது நிமித்தம் உங்களோட நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். மேபி நிறைய பேர் உங்களோட ஜாபை கூட இழந்திருக்கலாம், உங்களுடைய சமாதானத்தை இழந்திருக்கலாம், உங்கள் பிஸ்னஸை இழந்திருக்கலாம், உங்களோட கரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம். ஆனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆண்டவருடைய நீதியின் கரம் உங்கள் மேலே வந்து உங்களுக்கு நியாயத்தை செய்வார். இதே போல் தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. அவங்க பேர் சிஸ்டர் ரூபா. அவங்க கர்நாடகாவில் இருந்து அவங்களோட டெஸ்டிமனியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜாபில் ஒருத்தவங்க திருடிட்டாங்க அப்படின்ட்டு அவங்கள வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேர் மட்டும் இல்லாமல் சிஸ்டர் ரூபாவோட பேரையும் அவங்க அந்த தவறில் அவங்க இழுத்து அவங்களோட வேலையையும் அவங்க இழந்துட்டாங்க. அப்போது சிஸ்டர் ரூபாவுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. அவங்களோட வேலையை இழந்தது நிமித்தம் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படியாவது எனக்கு நீதி கிடைக்கணும், நான் எந்த தவறுமே செய்யலையே, எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ஜெயநகர் ப்ரேயர் டவருக்கு அவங்க போயிருந்தாங்க. அங்கே போய் ஆண்டவர் இடத்துல அவங்களோட மனசு திறந்து கொட்டுனாங்க. ஏசப்பா, எனக்கு எப்படியாவது ஒரு நியாயம் கிடைக்கணும், இதுக்கு நீ நீதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது ஒரு ஜெப வீரரும் அவங்களுக்காக ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 நாள் கழித்து அவங்க எப்படியாவது நான் வேலைக்கு போய் நான் என்னோட சிச்சுவேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னோடய பாஸுக்கு நான் தெரிவிக்கணும், நான் இந்த மாதிரி தப்பு செய்யலை அப்படின்ட்டு நான் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போயிருக்கும்போது அவங்க பாஸோடைய ஆஃபீஸ்க்கு அவங்க உள்ள கால் எடுத்து வச்ச உடனே அவங்க பாஸ் வந்து, உன் பேரில் எந்த தப்புமே இல்லை, நீ போய் வேலையை பாரு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நீதி கிடச்சிது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக இருக்கலாம், உங்கள் வேலையை இழந்திருக்கலாம், உங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தை கூட நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நீதியை செய்து உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் சீயோனில் இருந்து உங்களுக்கு இந்த நீதியை செய்வார். ஸோ நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இப்பொழுதும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லி நம்ம இந்த நீதியை எடுத்துக்கொள்வோமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்கள் இன்றைக்கு உடைஞ்சு போயிருக்கலாம் சுவாமி, நேமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, என்னோட குடும்பத்தோடைய சமாதானமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, என்னோட கம்யூனிட்டியில் இருக்கிற என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்பாக என்னோட பேர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, என் வேலையை இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க கவலையோடு இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு நீர் அவர்களுக்கு நீதி செய்யும் சுவாமி. அவர்கள் எதுவும் செய்கிறதுக்கு முன்பாகவே நீரே அந்த இடத்தில் நீர் வந்து ஒரு நீதியை செய்யும் அப்பா, அவர்களுக்கு நியாயத்தை செய்யும் அப்பா. எல்லா கோர்ட் கேஸ்லையும் அவர்களுக்கு வெற்றியை தாரும் சுவாமி, எல்லாவற்றிலும் விடுதலை தாரும், அவர்களுக்கு நீதியை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். May God bless you.